அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு? அது தொடர்பான விவரம். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 9 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் எனவும், கனமழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல கனமழை பெய்யும் பொழுது பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் அதிகாலை வேளையில லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுமே மதிய வேளையில வெயிலுடைய தாக்கம், அதாவது 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் என்கிற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.